நம்ம வீடுங்கம்மா அங்கீங்களா? நீங்க இருக்கீங்களா இல்ல வீட்ல? தண்ணி வசதிங்க எல்லாமே இப்ப கரண்ட்டும் பண்ணிட்டாங்களாமா? நான் 5 வயசுலேருந்து வெளியில் பால் ஊற்றினாலும் ஒரு 2 வருஷம் முடியலை. மாடு அவங்க பால் கறவை எடுத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு இதுப்பா. சென்னைங்கய்யா. சென்னையா? சரி. இப்ப இங்க எல்லாமே சோலார் தான். நீங்க 5 வயசுல இருந்து இங்க வரீங்களா? 5 வயசுலேருந்து உங்க மாதிரி நான் நேர ஸ்டேஷன் ஆளு அங்கே தெய்வத்தோட எப்படின்னா அவங்களும் மாடு 30 மாடு இருந்துச்சு, நானும் 10 மாடு 20 மாடு 2 3 மாடு கறக்கும் குடும்பம். நாங்கள் 5 பேர் அண்ணன் ஒன்றா இருந்தோம். அப்போ என்ன பண்ணாருன்னா எங்கள் ஊரில் ஒரு ஆள் வாழ்வார். அங்கேருந்து கல்லகை சத்தியமலம் இருக்கு, அங்கேருந்து வருவார். திருவிழா வேலைக்கு வருவார், கொடுக்குறாரு. நாங்கள் கொஞ்சம் நாள் சாப்பிட மாட்டோம். இதுக்குள்ள எல்லாம் 18 ஜாதி ஒன்றா இருக்காரு. நான் சாப்பிட மாட்டேன். நான் பூசாரி, தெய்வம் கும்பிட்றாரு, சிங்கமுத்து ஐயனார். அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம். என்ன பண்ணுவாருன்னா கூப்பிட்டு அவர் என்னென்ன இங்கே வச்சிருக்காங்கன்னு கேட்டார். அவர் பரங்கி, பூசணி, இது வாழை, கருணை, மஞ்சள் அத்தனையும் போடுவாங்க. எல்லாம் ஒன்று எத்தனை மாடு பால் கறக்குனாரு. 5 மாடு கறக்குதுன்னு. கடைசியாக என்ன சொன்னா, அவர் மட்டும் இதில் இருந்தார், சேரில். அவர் மட்டும் இல்லை இருந்தார். என்னை கூப்பிட்டு சார்ஜ் போட்டு என்ன சொன்னார்னா, நீ நல்லா இருக்கான்னா? நான் நல்லா இருக்கேன். மயம்தான் இல்லை, மயம் 40 20 வருஷம் ஆச்சு. பெரிய வீடு மெத்த ஒரு 75 மூட்டை சிமுண்டு போட்டிக்கால் கட்டி தம்பிக்காரன் ஒன்னாட்டம் தான். தம்பி மையன் ஒன்னாட்டம் சிறு எப்படின்னா வீட்டை கட்டிக்கிட்டான்னு ஆள் வச்சு அடிச்சு மண்டையை போட்டுக்கிட்டாங்க. ஒரே மையன் 3 பொண்ணு. இதெல்லாம் வாங்கிட்டாங்களா? இந்த வீட்டு எல்லாமே சொந்தமா வாங்கிட்டாங்க? உள்ள இருக்க சொந்தம் தான். எவ்வளோங்க வரும் வீட்டு வீடு? அது 6 கண்டா அப்ப நடந்துச்சு, அப்ப வாங்கினது. இப்ப வெளியெல்லாம் செண்டு வந்து 2 லட்சம் 3 லட்சம். அப்படி போய் இப்ப இடம் கிடைக்கலப்பா. சரிங்க, இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு இருந்து அமைதியா அந்த இதுல மணல்ல இருந்து அமைதியா போய் சேருங்க. ஊர் சொந்த ஊரே சென்னை தான். சென்னை தாங்க. சரி.